இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம பாரதி தமிழ் வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு தனியா போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த பக்கம் பார்த்தா, வெளியில வந்து நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து பாரதிக்கும், தமிழுக்காகவும் ரோட்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனேயுமே வந்து நம்ம ஆண்டாள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நலங்கு வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து ஆசைப்படுறதுனால, எல்லாத்தையுமே அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பாட்டி வந்து பெரியவங்கலேருந்து ஆரம்பிக்காங்க. அவங்க வந்து நலங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, ஆண்டாளுக்கு வந்து நம்ம பாரதிய நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி கண் கலங்கி உட்காந்துருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. பாரதி அதுக்கடுத்து போய் அந்த இடத்துல வந்து நலங்கு வைக்கிறாங்க. அதாவது சந்தனம், அந்த குங்குமம்லாம் வைக்காங்கல்ல, அத வைக்கும்போது வந்து நம்ம ஆண்டாள் வந்து ரொம்ப கண் கலங்கி இருக்காங்க. அத பார்த்த உடனே நம்ம பாரதி வந்து சொல்றாங்க, "ஏய் எதுக்குடி இப்ப அழுதுகிட்டு இருக்க? இது வந்து சந்தோஷமான விஷயம். எல்லாரோட பெண்ணோட வாழ்க்கையிலயும் இது வந்து கண்டிப்பா நடக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுமே ஆசைப்படுவாங்க. அப்படி படுற நேரத்தில, "நீ ஏன்டி இப்படி அழுதுகிட்டு இருக்க? நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. சந்தோஷமா இரு." அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு, அவங்கள நலங்கு வைக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நலங்கு வச்சுட்டு அவங்க வயித்துல இருக்கிற குழந்தை கூட வந்து சொல்றாங்க, "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதடா. நான் எங்கேயும் போமாட்டேன். கூடிய சீக்கிரம் உன்னைய பார்க்கறதுக்கு திரும்பி வருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல பாரதி வந்து நலங்கு வைக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த இடத்துல வந்து நலங்கு வச்சு முடிச்சுடுறாங்க. முடிச்ச பிறகு வந்து ஆண்டாள்கிட்ட வந்து பாரதி வந்து சொல்றாங்க, "எல்லாரும் வந்து என்னைய புரிஞ்சு வச்சிருக்கிறத விட, நீ வந்து என்னைய அளவுக்கு அதிகமா புரிஞ்சு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். நான் இப்ப இந்த முடிவு எடுத்திருக்கேன்னா, அதுக்கு காரணம் வந்து உனக்கு என்ன ஏதுன்னு உனக்கே தெரியும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "எனக்கு தெரியுது பாரதி. இருந்தாலும் உன்னைய தனியா விடுறதுக்கு தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீயும் தமிழும் தனியா என்ன பண்ணுவீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லடி, நான் தனியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். சேர்ந்திருந்தா கண்டிப்பா வந்து நான் நிம்மதியா இருக்க மாட்டேன். நானு, தமிழு தனியா வாழணும்னு ஆசைப்படுறோம். கொஞ்ச நாள் வந்து எங்கள தனியா விட்டுருங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சரிடி, இவ்வளோ நீ ஆசைப்படுற. இதுக்கு மேல வந்து உன்னைய வந்து நான் வந்து கட்டாயப்படுத்த விரும்பல. நீயே இவ்வளோ தைரியமா இருக்கும்போது, நான் வந்து ஏன் கவலைப்படணும்? எனக்கு இப்போ பெருமையா தான் இருக்கு. நீ இவ்வளோ தைரியமா இருக்கியே, இந்த சூழ்நிலையில கூட." அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கே பெருமையா தாண்டி இருக்கு. "சரிடி, நீ பார்த்து போயிட்டு வாடி." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டாள் வந்து சொல்லிடுறாங்க. "சரிடி." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த இடத்துல ஃபோன் வருது. "இருடி, நான் அந்த ஃபோன் வருது." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து ஃபோன் எடுத்து பேசுறாங்க. ஃபோன் எடுத்து பேசுனா, அந்த இடத்துல வந்து வெளியில கால் டாக்ஸிக்கு வந்து அவங்க கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல. அவங்க வந்து வீட்டுக்கு வெளியில தான் நின்னுகிட்டு இருக்கோம். "வாங்க மேடம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கால் பண்ணி சொல்றாங்க. அத கேட்டவனையும் பாரதி வந்து சொல்றாங்க, "சரிடி, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா, வெளியில வந்து கால் டாக்ஸிக்காரங்க வந்து வெளியில வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம்." அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டாள வந்து நம்ம பாரதி வந்து கட்டி பிடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போற மாரி தான் காட்டுறாங்க. எல்லாருமே கவலையில இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம ஆண்டாள், அழகர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்ன இருந்தாலும் வந்து தமிழ் பிள்ளை தான் ரொம்ப பாவம்." அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்றாங்க, "ஆமாடி, நான் கூட வந்து நம்ம குழந்தைய விட தமிழ் பாப்பாவை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா, அவ இந்த சின்ன வயசுலயே எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா பாருமே." அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து சொல்றாங்க. "ஆமாடா, அவங்க ஃபர்ஸ்ட்டு அப்பா வாசுவும் இல்ல. இப்ப அதுக்கடுத்து கிடைச்ச ஆதியும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவளோட மனநிலைமைய பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த குழந்தைகளுக்குமே வந்து இந்த மாதிரி கஷ்டம் வந்து வாழ்க்கையில வரவே கூடாது. அப்படி ஒரு கஷ்டத்த வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இவ வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா தமிழு. அவள நினச்சா தான் ரொம்ப கவலையா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமாடி, எந்த காரணத்துலயும் வந்து நான் இந்த ஒரு சூழ்நிலை வந்து அவளுக்கு வந்துடவே கூடாதுன்னு நான் எவ்வளவோ போராடினேன். அதுக்காக தான் நான் ஆதிய கூட விடக்கூடாது. அவன வந்து எப்படியாவது இருக்க வைக்கணும்." அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தேன். கடைசியில வந்து என்னால முடியாம போயிருச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அழகர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "டேய் அழகரு, நீ ஒண்ணும் கவலைப்படாதடா. இப்ப வேணா ஆதி வந்து பாரதி தமிழ விட்டுட்டு தனியா போயிருக்கலாம். ஆனா கண்டிப்பா வந்து சீக்கிரமாவே வந்து ஆதி திரும்பி வரத்தான் போறாரு. அவரால வந்து இவங்க 2 பேத்தையுமே பிரிஞ்சு தனியா இருக்கவே முடியாது. நான் சொல்றேன் பாரு. கூடிய சீக்கிரம் ஆதி வந்து இவங்க 2 பேத்தையும் தேடி மறுபடியும் வருவாரா இல்லையான்னு பாருமே." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான்டி. எனக்கு ஆசை அவங்க சந்தோஷமா வாழணும். நம்மள சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நம்மள ஒரு வழியா வந்து சேர்த்து வச்சுட்டாங்க. கடைசியில வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து இப்படி நடு ரோட்ல போயிடுச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடி." அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம லட்சுமி சொல்றாங்க, "ஆமா மாப்பிள, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது வந்து அவங்கள வந்து சேர்த்து வைக்கணும். பழையபடி வந்து ஆதி வந்தா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இது வந்து சரியா இருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட அந்த சீன வந்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆதிய காட்டுறாங்க. ஆதி வந்து கால் டாக்ஸியோட வந்து ரோட்ல வந்து ரோட்ட பார்த்துக்கிட்டே வெயிட் பண்ணி நின்னுகிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கடைசியில வந்து நம்ம பாரதியையும், தமிழையும் மீட் பண்ற மாரி தான் காட்டுவாங்க. ப்ரோமோல வந்து அதத்தான் காட்டியிருந்தாங்க. 2 பேத்தையும் மீட் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து போற மாதிரி. அதே மாதிரி அவர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. நாளைக்கு எபிசோட்ல வந்து கடைசியா வந்து அவங்க 2 பேரும் மீட் பண்றத காட்டப் போறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.